சொல்லுங்க. கடந்த 22ஆம் தேதி 16 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர்களை மீட்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு, அது குறித்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் என்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க பாலா? ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதியில் பார்க்கும்போது ஒரு 16 மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமே ஒரு 18 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல 22ஆம் தேதி நாகை பகுதியில் இருந்து சென்ற புதுக்கோட்டையில் தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது 26 மீனவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் வாடி வருகின்றன. இந்நிலையில் மீனவர்கள் கடந்த மாதம் கடந்த வாரங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர்கள் கொடுத்த உத்தரவாதம் மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள், மீனவர்களுடைய துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட மாட்டாது என உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டு மீனவர்களுக்கு கடலுக்கு சென்ற நிலையில் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடித்திருப்பது மீனவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் அவர்களுடைய குடும்பம் என்பது ஒரு நாளைக்கு மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தால், கடலுக்கு செல்லும் தொழிலாளிகள் அனைவருமே கூலி தொழிலாளிகள், அவர்கள் கடலுக்கு சென்று வந்தால் மட்டுமே அவர்களுக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை கிடைக்கும். அதை நம்பி குடும்பம் நடத்தி வந்த மீனவர்கள் தற்பொழுது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக அவர்கள் குடும்பம் வறுமையில் வாடி வருகின்றது. இது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து மீனவ சங்க தலைவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், வருகின்ற ஆண்டுதோறும் அரசினுடைய தடை காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி வருகிறது. அதற்கு இன்னும் 4-5 கடல்கள் மட்டுமே. இந்த ஆண்டு இலங்கை கடற்படையின் பிரச்சனையின் காரணமாக அதிக அளவில் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதனால இந்த 4-5 கடல்கள் மட்டுமே நாங்கள் மீன் பிடிக்க சென்றால் மட்டுமே மீனவர்களுடைய மீனவ தொழிலாளிகள் மற்றும் மீனவர்கள் படையினுடைய ஓனர்கள் ஏதாவது நாங்கள் படகுகளை வேலை செய்வதற்கோ இல்லை மீனவர்களுக்கு நாங்கள் ஏதாவது சம்பளங்கள் கொடுப்பதற்கோ ஒரு போதுமான அளவு ஏதாவது மீன்கள் பிடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த 4-5 கடல்களுக்கும் நாங்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் மீனவர்கள் அமைச்சரிடம், மத்திய அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும்போதே கடல் செல்லும் பொழுது பிடிச்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி வரும்போது முடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது தொடர்பாக இலங்கை தரப்பில் கேட்கும்போது இலங்கை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள மீனவர்களுடைய வலைகள் மற்றும் கூண்டுகளை உடைத்து அதில் உள்ள மீன்களை எடுத்து செல்கின்றனர். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதன் காரணமாக இவர்கள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையிலே நாங்கள் மீனவர்களை கைது செய்கிறோம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்கிறோம் என தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தற்போது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது இப்போது மீனவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது.